வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்தியா முழுக்க பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான். பஹல்கம்ங்கிற ஒரு ஊரில், அதாவது காஷ்மீரில் இருக்கிற பஹல்கம்ங்கிற ஒரு ஊரில் டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அங்கே வந்து தீவிரவாதிகள்னால 26 பேர் செத்து போயிட்டாங்க. தீவிரவாதிகள் வந்து இந்தியன் ஆர்மி உடைய அணிஞ்சிட்டு வந்து அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. 26 பேர் அதில் டூரிஸ்ட்டு செத்து போயிட்டாங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னென்ன கனவுகளோடு வந்திருப்பாங்களோ, கல்யாணம் ஆனவங்க, குழந்தைங்க இருக்கிறவங்க, வெக்கேஷன் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அவங்க ஒரு 26 பேர். நிறையா பேர் இன்ஜூர்ட் ஆகிட்டாங்க. அதில் ஒரு அம்மா, கர்நாடகாலேருந்து ஒரு அம்மா, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க பையன், 18 வயசு பையனும் அவங்க அம்மாவுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டை கொண்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க ஹஸ்பண்டும் செத்து போயிட்டாங்க. கேட்கவே ரொம்ப அந்த சீனை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதனால வந்து அந்த காஷ்மீர், ஸ்ரீநகரில் உள்ள அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே பாதிக்குங்க. ஏன்னா அவங்களோட டூரிஸ்டே வந்து அவங்களோட மெயின் ஜாபே டூரிஸ்ட் தான். இப்போ எல்லாருமே அங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க. அவங்கள நினச்சா, அந்த காஷ்மீர் மக்களை நினச்சால், இப்போ தான் காஷ்மீரில் கொஞ்சம் அமைதியாக இருக்குதுன்னு நினச்சோம். இப்போ திருப்பியும் எகெயின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இந்த இந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் வந்து அமரன், லியோ மாதிரி மூவிஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது அவங்களால எங்கேயும் பதுங்க கூட முடியலங்க. ஏன்னா ஒரு ட்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஒரு வெட்ட வெளி இடம் அது வந்துட்டு. அவங்க எல்லாரும் ஓடி இருக்காங்க. 26 பேர் செத்து போயிட்டாங்கங்க. ரொம்ப ரொம்ப அதில் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா, கேரளா, அது மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து ஒவ்வொருத்தர் இறந்து போயிட்டாங்க அங்கேருந்து. அந்த சீனை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வேண்டிப்போம், அவங்க குடும்பத்துக்கோசரம். நம்ம இந்த சமயத்தில் தான் எல்லா இந்தியன்ஸும் சேர்ந்து நம்ம எல்லாரும் நிற்கணுங்க நம்ம நாட்டுக்குன்னு. ஈவன் அமெரிக்கா, எல்லா உலக நாடுகளில் எல்லாருமே அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட நின்றுட்டுருக்காங்க நம்ம நாட்டு கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு துக்கம் நடந்திருக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கெலாம் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரில. பார்க்கவே வேதனையாக இருக்குது அவங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே. இனிமேவாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.